அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த எந்த நேரங்களில் துஆ கேட்கிறது துஆ கபூல் செய்யப்படுறதுக்கு காரணமாக மாறும் என்று சொன்னாங்க. அதில் முதலாவது சொன்னாங்க, இரவுடைய கடைசி நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய நேரம், அந்த நேரம் கேட்கிற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ரெண்டாவது சொன்னாங்க, அஸானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் உள்ள நேரம். மூணாவது சொன்னாங்க, ஃபர்லான தொழுகைக்கு புறவுள்ள நேரம். நாலாவது நோம்பாளி இஃப்தார் செய்யக்கூடிய நேரம். அஞ்சாவது சொன்னாங்க, ஒரு மனிதர் சுஜூதுல இருக்கிற நேரம். தொழுகையில சுஜூதுல இருந்து கேட்கிற துஆவை அல்லாஹ் அவசரமாக கபூல் செய்கிறான். ஆறாவது சொன்னாங்க, ஜும்ஆவுடைய நாள். ஜும்ஆவுடைய நாள் வியாழக்கிழமை மகரிபுக்கு பாங்கு சொன்னதுல இருந்து வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு அதான் சொல்ற வரைக்கும் உள்ள நேரம், துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம். அதுல ஆக முக்கியம் ஜும்ஆவுடைய நேரம். இதெல்லாம் துஆ கபூல் செய்யப்படுற நேரங்கள். இந்த நேரங்களில் உங்களோட துஆக்களை கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். அதே போல ஆக முக்கியமான விஷயம், அன்பான சகோதரர்களே, இந்த துஆக்களை எப்படி கேட்கணும்? நிறைய பேருக்கு துஆ கேட்கிற முறை தெரியாது. ஒரு அரசியல்வாதியை எப்படி பேசணும், ஜிஎஸ்க்கு எப்படி லெட்டர் எழுதணும், போலீஸ்க்கு எப்படி எழுதணும் எல்லாம் தெரியும். இதுக்கு முன்னுக்கு அவட்ட பல வேலைகளை நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். அல்லாஹ் கிட்ட ஒரு துஆவை கேட்டு எப்படி சாதிக்கிற, அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற முறை எப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ கேட்கிற முறை, முதலாவது அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை சொல்லணும். யா அல்லாஹ், நீ எனக்கு இந்த இந்த நியாமத்துகளை தந்திருக்கிறாய், நீ புகழுக்குரியவன் என்று அல்லாஹ்வுடைய புகழ்களை நாங்கள் சொல்லணும். முந்தி காலங்களில் புலவர்கள் அரசனுக்கு முன்னால போய்த்து அரசனை புகழ்வாங்க. அரசனை புகழ்ந்தா கடைசியில் என்ன கிடைக்கும்? அவருக்கு சன்மானம் கிடைக்கும். ஏன்னா அரசர் வெறும் கையோடு அனுப்ப மாட்டார், அது அவருக்கு ஒரு கேவலம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அதை விட ரோசம் உள்ளவன். அவர்கிட்ட யாராவது கையேந்தினா அவரை வெறும் கையோடு அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். எனவே அல்லாஹ்வை புகழ்ந்தா அந்த புகழுக்கு பதிலாக இவர் கேட்கிறது கிடைக்கும். ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஸலவாத் சொல்லுவோம். மூணாவது விஷயம், கேட்கிற துஆ இவர் கேட்கணும், கட்டாயம் இந்த விஷயத்தை நீ தந்துதான் ஆகும், அல்லாஹ் கட்டாயம் தருவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்ற உறுதியோட துஆ கேட்கும். இன்னைக்கு நிறைய பேர் துஆக்கு ஆமீன் சொல்ற விதத்தை பார்த்தா அந்த துஆவை கொண்டு போய்த்து உலகத்தில் ஒத்தட்ட கொடுத்தாலும் அவரும் ஒன்றும் தரமாட்டார். இன்னைக்கு ஆமீன் சொல்ற விதம் அப்படி. அவ்வளோ முக்கியமான கருத்தாளம் மிக்க துஆக்களை சில நேரம் கேட்பாங்க. பின்னுக்கு இருந்து ஆமீன் சொல்ற மக்களை பார்த்தா ஒரு உலகத்தில் உள்ள ஒத்தட்ட போய்த்து அந்த துஆவை வச்சாலும் அவரும் ஒன்றும் கொடுக்க மாட்டார். என்ன இவ்வளோ கணக்கில்லாமல் இருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ மதிக்காமல் இருக்கிறாங்க, ஏன் இதை ஒரு பொருட்டாகவே எடுக்கிறாங்க இல்லை என்று அவரும் விரட்டி விட்டுருவார். எனவே துஆ கேட்கிற நேரம் முழுமையான உள்ளத்தோட நம்பிக்கையோடு அந்த துஆவை கேட்கும். நாலாவது விஷயம், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்கிற நேரம் அலட்டி கேளுங்க. யா அல்லாஹ், எனக்கு உன்னைய தவிர வேற யாரும் இல்லை தாரத்து, நீ தான் தரணும். அதை கேட்கிற நேரம் யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அவங்களோட துஆவை கேளுங்க. யார் இந்த வார்த்தையை அதிகமாக துஆல சொல்லுவாரோ அவருடைய துஆ கபூல் செய்யப்படும். அதே போல அடுத்ததாக இவர் செய்ய வேண்டிய காரியம், இவருடைய தேவைகளை இவர் கேட்கும். சிலவங்க சொல்ற, நான் முதல்ல உம்மா வாப்பாக்கு, சகோதரர்களுக்கு, புள்ள குட்டிக்கு எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக தான் என்னைய கேட்கிறேன். துஆவுடைய முறை முதல்ல இவர்கிட்ட தேவையை கேட்கும். துனியாவுடைய தேவை, ஆகிரத்துடைய தேவை எல்லாத்தையும் முதல்ல இவர் கேட்பார். அதுக்கு பிறகு இவருடைய தாய் தந்தை, இவருடைய குழந்தைகள், இவருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் இவர் துஆ செய்வார். அதை போல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ கேட்கிற நேரம் அழுந்து அழுந்து துஆ கேளு. அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். உங்களோட கண்ணீர்கள் அல்லாஹ் கிட்ட பொறுமதி. அந்த கண்ணீர்களை நீங்க விடுற நேரம் அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பான், உங்களோட தேவைகளை அல்லாஹ் தருவான். அழுக வராட்டியும் பிரச்சனை இல்லை, அழுகுற மாதிரியாவது சைக்கின செய்யுங்க. அல்லாஹ் அதை உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறான். அடுத்த விஷயம், இவர் துஆவை எப்படி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி தான் முடிக்கும். ஸலவாத் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து இவர் துஆவை முடிக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செய்கிறான். ஒரு சஹாபி அப்படி துஆ செஞ்சு கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் இந்த துஆவை சீல் பண்ணினா இந்த துஆ கபூல் ஆகும் வேண்டாம். சொன்னாங்க, யார சொல்ல துஆ எப்படி சீல் பண்ற? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியில் இவர் ஆமீன் என்று சொல்லுவாருண்டா அந்த துஆவை சீல் பண்ணப்பட்ட மாதிரி. இன்னொரு ரிவாயத்துல சொன்னாங்க, ஒருத்தர் துஆ கேட்கிறார், இன்னொரு கூட்டம் ஆமீன் சொல்றாங்க, இவங்களோட துஆவை அல்லாஹ் கபூல் செய்றான். அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் எங்களுக்கு பாக்கியம் கிடைக்குது. 5 நேர தொழுகைக்கு பின்னாலேயும் அரபுல துஆ செய்றான்.
கருத்தாளமிக்க ஹதீஸ்ல வரக்கூடிய துவாக்களை வச்சு செய்றாங்க. நாங்க உலமாக்கள் அணுகி கேட்கணும், இந்த துவால என்ன கருத்து, இதுல என்ன விஷயம் இருக்குது, அதை விளங்கி நாங்க ஆமீன் சொல்ற நேரம் அல்லாஹ் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வான், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கபூலியத் கிடைக்கும்.